ஓம் சாந்தி. 26/2/24 बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे टीचर विदेही है इसलिए याद की मेहनत करनी है। याद करते करते जब इम्तिहान पूरा होगा तब घर चले जाएंगे। இனிமையான குழந்தைகளே, டீச்சர் விதேகியாக இருக்கின்றார். டீச்சர் ஆசிரியர் விதேகியாக இருக்கின்றார். ஆகவே நினைவுக்கான உழைப்பு செய்ய வேண்டும். ஆகவே நினைவுக்கான உழைப்பு செய்ய வேண்டும். நினைவு செய்து செய்து பரீட்சை முடிந்து போய்விடும். நினைவு செய்து செய்து பரீட்சை முடிந்து போய்விடும். அப்பொழுது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். அப்பொழுது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பாபாவுக்கு தேகம் கிடையாது, அதனால் அவரை நினைக்கிறதுக்கு உழைக்கணும். அவரை நினச்சி நினச்சி பரீட்சை முடிஞ்சு போயிடும். அதாவது கர்மா முடிஞ்சிடும், அதனால் பரீட்சையும் முடிஞ்சிடும். அப்பந்தான் வீட்டுக்கு போக முடியும். बच्चों को याद में रखने की मेहनत करनी है, किस धोखे में कभी भी नहीं आना है। கேள்வி: குழந்தைகள் நினைவில் இருப்பதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு ஏமாற்றத்தினில் ஒரு பொழுதும் வந்துவிட வேண்டாம். குழந்தைகள் நினைவில் இருப்பதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு ஏமாற்றத்தில் ஒருபோதும் வந்துவிட வேண்டாம். उत्तर: आत्मा का साक्षात्कार हुआ, जिलमिल देखी, इससे कोई फायदा नहीं। ऐसे नहीं कि साक्षात्कार से या बाबा की दृष्टि पड़ने से कोई पाप कट जाएंगे या मुक्ति मिल जाएगी. ஆத்மாவினுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது, பிரகாசத்தை பார்த்தேன், இவற்றிலெல்லாம் எந்த பயனும் இல்லை. சில பேருக்கு காட்சி கிடைக்குது, நான் ஆத்மாவை பார்த்தேன், பாபாவை பார்த்தேன், பிரகாசத்தை பார்த்தேன், ஒளியை பார்த்தேன், ஜோதியை பார்த்தேன், இதிலெல்லாம் எந்த பயனும் இல்லை. சாட்சாத்காரம் பார்ப்பதாலோ பாபாவின் திருஷ்டி படுவதாலோ எந்த பாவமும் அழிந்துவிடும், முக்தி கிடைத்துவிடும் என்பதெல்லாம் இல்லை. சாட்சாத்காரம் கிடைப்பதாலோ பாபாவுடைய திருஷ்டி படுவதாலோ ஏதேனும் பாவம் அழிந்துவிடும், முக்தி கிடைத்துவிடும் என்பதெல்லாம் இல்லை. பெரியவங்க திருஷ்டி கிடைக்காதானாவே நாம் ஒரு வரிசையில் தான் நிற்கிறோம். அவங்க திருஷ்டி கிடைக்கணும், திருஷ்டி வாங்கணும். ஆனால் பாபா திருஷ்டி பட்டால் கூட முக்தியும் கிடைக்காது, பாவமும் அழியாது. திருஷ்டி வாங்கிறது எதுக்குன்னா, அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஒரு தூண்டுதல். அவங்கள மாதிரி நாமளும் என்ன பண்ணணும் ஆகும். மற்றபடி அவங்க திருஷ்டி கிடைச்ச உடனே தெரிஞ்சிருவோம், மாறிடுவோம், தேவதையாயிடுவோம், பவித்திரமாயிடுவோம், புனிதமாயிடுவோம்னா ஒரு கிடையாது. பாபா சொல்ல, ஏன் பார்வைப்பட்டே நீங்கள் யாரும் தூய்மையாயிட முடியாது. பாபா திருஷ்டி கொடுக்குறாருன்னா அன்பாக கொடுக்குறார், சுமானத்தோடு பார்ப்பார். இந்த குழந்தை தேவதை குழந்தை, அவர் பார்ப்பார். ஆனால் அதுக்கு முயற்சி நாம் தான் என்ன பண்ணணும், செய்யணும். அந்த பார்வை நம்மை முயற்சி செய்ய வைக்கும். முயற்சி நம்மளை மாற்றுமே தவிர பார்வையே நம்மளை என்ன பண்ணிடாது, மாற்றிடாது. பாபா திருஷ்டி கிடைப்பதாலோ சாட்சாத்காரம் கிடைப்பதாலோ எந்த பாவமும் அழிந்துவிடப் போவதில்லை, முக்தியும் கிடைத்துவிடப் போவதில்லை. ஏகத்தோ அவருகி தோக்கமே ரகஜாயேங்கே. இவைகளெல்லாம் மேலும் ஏமாற்றத்திலேயே இருக்க வைத்து விடுகிறது. இவைகளெல்லாம்
இந்த காட்சி பார்க்கறது, திருஷ்டி வாங்கிறது, இதுலேயே ஒரு ஒரு போதையில் புருஷார்த்தம் பண்ணாமலே உட்காந்துடுறாங்க. பாவசங்க இவைகள் மேலும் ஏமாற்றத்தில் இருக்க செய்துவிடும் அப்படின்றார். காட்சி பார்ப்பது, அவங்க திருஷ்டி பார்த்தேன், இவங்க திருஷ்டி கிடைச்சது, இதெல்லாம் ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். யாது கி மெகனத்து கரோ, இதெல்லாம் விட்டுட்டு நினைவு செய்வதற்கான உழைப்பு செய்யுங்கள். மெகனத்து சேகி கர்மாதி தவஸ்தா ஹோகி, உழைப்பின் மூலமாகத்தான் கர்மாதீத நிலை ஏற்படும். ஐசனகி பாபா திருஷ்டி தேங்கே தோ தும் பாவன் பஞ்சாயேங்கே மெகனத்து கர்னீகே, பாபா திருஷ்டி கொடுத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்பதெல்லாம் இல்லை, உழைப்பு செய்ய வேண்டும். பாபா திருஷ்டி கொடுத்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என்பதெல்லாம் இல்லை, உழைப்பு செய்ய வேண்டும், உழைப்பு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं, पढ़ाते हैं, योग सिखलाते हैं. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், கற்றுத்தருகின்றார், யோகா கற்றுத்தருகிறார். யோக கோயி படி பாத் நஹி ஹே, யோகா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. जैसे बच्चे पढ़ते हैं तो योग ज़रूर टीचर से रखता है कि फलाना हमको टीचर पढ़ाते हैं आप समान बनाने के लिए. ஒரு குழந்தை படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு டீச்சரோட புத்தி தொடர்பு இருக்கும். எனக்கு இன்னும் டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களை போல ஆக்கிறதுக்காக. ஏம் ஆப்ஜெக்டோ ரகத்தீகே, அந்த குழந்தைக்கு லட்சியம் குறிக்கோள் எல்லாம் இருக்கிறது. சமஜ்தேகே கி ஃபலானா தர்ஜா படு ரகேகே, நான் இத்தனையாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். உஸ்மே டீச்சர் கோ ககனா நகி கி மேரே சே யோக லகாவ், அந்த டீச்சருக்கு குழந்தைக்கு திரும்பி திரும்பி நீ 7வது வகுப்பு படிக்கிற, 10வது வகுப்பு படிக்கிற, என்னைய என்கிட்ட கனெக்ஷனில் இரு, என் கனெக்ஷனில் இரு அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உலகத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு டீச்சர் என்னோட உங்கள் புத்தியை இணைங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி படானே வாலே கே சாத் யோக ரகத்தாகே, சாரா தினத்தோ நகி படாத்தே. அப்போ தானாகவே கற்றுத்தருபவரோடு யோகா இருக்கிறது. முழு நாளும் டீச்சர் கற்றுக் கொடுக்க போகிறதும் கிடையாது. வகு ஜனம் ஜனமாந்தர்த்தோ படுத்தே ஆயேகே, அந்த உலக படிப்பையெல்லாம் ஜென்ம ஜென்மங்களாக படித்து வந்தீர்கள். ப்ராக்டிஸ் ஹோ ஜாத்தீகே, படிச்சிங்க, படித்தவரை நினைச்சிங்க, படிப்பு கற்றுக் கொடுத்தவரை நினைச்சிங்க. இதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கிறது. அங்கே டீச்சரை நினைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் இருக்குது. யகாந்தூ துமாரி பில்குல் நயி ப்ராக்டிஸ்கே, ஆனால் இங்கே உங்களுக்கு முற்றிலும் புதிய ப்ராக்டிஸ். கண்ணுக்கு தெரிகிற எதையுமே நினைக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை என்ன பண்ணணும், நினைக்கணும். இங்கே புது ப்ராக்டிஸ். யகு தேகதாரி டீச்சர் நகீகே, இங்கே நமக்கு தேகதாரி டீச்சர் இல்லை. உங்கள் டீச்சர் யார்? உங்கள் டீச்சர் யார்? விதேகி. நம்முடைய டீச்சர் யார்? விதேகி. இங்கே உங்களுக்கு தேகதாரி டீச்சரே கிடையாது. பேருக்கு பாபா வயசு வைப்பார். சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன தான் சொல்லுவார்? சரண்டர் சிஸ்டர்லாம் பாபா என்ன தான் சொல்லி கூப்பிடுவார்? டீச்சர் டீச்சர்னு தான் சொல்லுவார். ஆனால் சிம்பிளான விஷயம், நமக்கு யார் தான் டீச்சர்? சிவபாபா. அதாவது விதேகி தான் டீச்சர். பாபா சொல்கிறார் தேகதாரி டீச்சர் கிடையாது. இங்கே தேகதாரி டீச்சர் கிடையாது. யகே விதேகி டீச்சர். இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற டீச்சர் யார்? விதேகியான டீச்சர். ஜோ ஹர் 5000 வருஷக்கே பாத் தும்கோ மில்தாகே, இப்படி ஒரு டீச்சர் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிறார். குது ககத்தேகே, அவரே கூறுகிறார், மே
तुम्हारा देहदारी टीचर नहीं हूँ इसलिए ये याद टकर्ती नहीं है. அவரே என்ன சொல்றார், நான் உங்களுடைய தேகதாரி டீச்சர் கிடையாது, அதனால என் நினைவு உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது, நிலைப்பது இல்லை அப்படின்றார். நான் உங்களுடைய தேகதாரி டீச்சர் இல்லை, அதனால உங்களுக்கு நினைவு நிலைப்பது இல்லை, தங்குவது இல்லை. பாபா ஒரு வாணியில் சொல்கிறார், அது பாதரசம் மாதிரி, அது உருண்டு உருண்டு ஓடிடுது, அமுக்கி பிடிச்சா காணாமலேயே போயிடும், அது நழுவி போயிடும். கழுவுற மீனில் நழுவுற மீன்கிற மாதிரி பாபாவை நினைக்கிறதுங்கிறது உழைப்பு. ஏன்னா அவருக்கு தேகம் கிடையாது. அப்போ பாபா சொல்றார், अपने को आत्मा समझना पड़े कि हमको परमपिता परमात्मा टीचर पढ़ा रहे हैं. அப்போ அவர் நினைவு தங்கணும்னா தன்னை ஆத்மான்னு புரிந்து கொண்டாக வேண்டும். அப்புறம்தான் நமக்கு பரம்பிதா பரமாத்மா டீச்சர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் தங்கும். நாம் புள்ளின்னு புரியாத வரைக்கும் புள்ளியான பாபாவை நினைக்க முடியாது. டீச்சர் கோ யாத் ஜரூர் கர்னாகே, டீச்சரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். ஜப்தக் எதுவரைக்கும் டீச்சர் அவசியம் நினைக்கணும். இம்திகான் பாஸுகோ, பரீட்சை பாஸ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, அவரே ஒரு வரமுறை கொடுத்துட்றார், என்னை நினச்சிக்கிட்டே இருங்கலாம் சொல்லலை, பாஸ் ஆகிற வரைக்குமாவது என்னை என்ன பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், மறந்துடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பாஸ் ஆகிற வரைக்கும் என்னை நினைவு செய்யுங்கள். பாஸ்னால் இந்த சரீரத்தை விட்டுட்டு போகிற வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் என்ன இருக்குது, பரீட்சை இருக்குது. சரீரத்தை விட்டுட்டு போகிற வரைக்கும் பரீட்சை இருக்குது. பாபா சொல்ற, பரீட்சையில் பாஸ் ஆகிற வரைக்கும் என்னை நினைவு செய்யுங்கள். யாது கர்த்தே கர்த்தே இம்திகான் பாஸ் ஹோ ஜாயேகா பிர் சலே ஜாயேங்கே கர். நினைவு செய்து செய்து பரீட்சையே பாஸ் பண்ணிடுவீங்க, பிறகு வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகணும். இந்த குழந்தைங்க ஸ்கூல்லலாம் அழ ஆரம்பிச்சிடும், சின்ன சின்ன குழந்தைங்கள வீட்டுக்கு போகணும். பாபாவும் சொல்கிறார், நீங்கள் நினைவு செய்து செய்து பரீட்சை என்ன பண்ணிடுவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் எங்கே போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். இம்திகான் பூரா ஹோத்தே ஹி ட்ராமா ஃபினிஷ் ஹோ ஜாத்தாகே. எப்போ உங்கள் பரீட்சை முடியுதோ அப்போ எதுவும் முடியுது, ட்ராமா ஃபினிஷ் ஆகுது அப்படின்றார். உங்களுக்கு பரீட்சை முடியும் போது ட்ராமா ஃபினிஷ் ஆகுது. அப்போது ட்ராமா நடக்கிற வரைக்கும் என்ன இருக்குது, பரீட்சை இருக்கிறது. பரீட்சை நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம நினைவு செய்துகிட்டே இருப்போம். ஒரு நாள் பரீட்சையில் பாஸ் ஆகிடும், அப்போ ட்ராமா முடிஞ்சு போயிடும். फिर तुम बच्चों को मालूम है कि हमारी आत्मा में पाठ भरा हुआ है 84 जन्मों का जो हमको बचाना है. பிறகு உங்களுக்கு குழந்தைங்களாகி உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆத்மாவில் கதாபாத்திரம் 84 ஜென்மத்திற்கு பதிஞ்சிருக்கிறது. அதை நாம் போய் நடிக்கணும். மேலே போயிடுவோம், வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் ஆத்மாவுக்கு தெரியும், நம்ம ஆத்மாவில் ரெக்கார்டிங் இருக்குது, 84 ஜென்மத்துக்கு போய் நடிக்கணும்னு தெரிய வரும். அப்போது பாபா சொல்கிறார், இதுவும் இப்பொழுது புரிந்திருக்கிறது. பீச்சே வகா யகு யாத் நகி ரகேகா, பின்னால் இந்த நினைவுகள் அங்கே இருக்காது. சத்தியுகத்தில் இந்த நினைவுகளெல்லாம் இருக்காது. யகான் தும்கோ சாரி நாலேஜ் மில்தீகே, இங்கே உங்களுக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது. டீச்சர் ஹி பைட்டு சாரி நாலேஜ் பச்சோங்கோ சம்ஜாத்தேகே, டீச்சர் தான் உட்கார்ந்து முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார். ஜோ சம்ஜ்தே ரகனாகே அவர் யாதுமே பி ஜரூர் ரகனாகே, அவர் கற்றுக் கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், மேலும் நினைவிலேயும் அவசியம் இருக்க வேண்டும். கடி கடி பாப் ககத்தேகே, திரும்ப திரும்ப பாபா சொல்றார், மன் மனா பவ, திரும்ப திரும்ப என்ன சொல்றார், மன்மனா பவ. மன்மனா பவ கா அர்த்தவீகே, மன்மனா பவ என்பதற்கு அர்த்தமும் இருக்கிறது. பச்சே சமைச்சுத்தேகே அச்ச ரைட்டுகே, குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, வார்த்தை சரியானது தான். बाप खुद कहते हैं मुझे याद करो तो विकर्म विनाश होंगे, इसमें टाइम तो लगता है. பாபா தானே கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள்,
அப்பொழுது விகர்மம் விநாசமாகும். இதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. கடைசியில் நினச்சிக்கலாம், அப்படிலாம் இல்லை. நீண்ட காலம் நமக்கு தேவைப்படுது விகர்மத்தை விநாசம் செய்ய. அப்பனி சாஞ்சி கர்ணீகே, தன்னை சோதனை செய்ய வேண்டும். எப்படி படிப்பில், மற்ற உலகாய படிப்பில் லட்சியம் சப்ஜெக்ட் இருக்கிறது, ஹிஸ்ட்ரி, ஹிசாப் கிதாப், சயின்ஸ் ஆதி. அங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது, கணக்கு இருக்குது, அறிவியல் இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட் புரிஞ்சுப்பாங்க நான் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளவுக்கு பாஸ் ஆவேன் என்று. குழந்தைங்களாகிய உங்களுடைய புத்தியில் நான் இத்தனை மார்க் எடுத்து இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆவேன் அப்படிங்கிறது இருக்கிறது. உலகத்திலையும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்கணும். தன்னைத்தானே பார்க்கணும். ஹம் பாபாக்கோ பூல் தோ நஹி ஜாத்தேகே. என்ன பார்க்கணும்? நான் பாபாவை மறந்து போய்விடவில்லை தானே. நான் பாபாவை மறந்து போய்விடவில்லை தானே. பாபா மறக்கலைன்னா பாபாவுடைய ஞானம் மறக்காது. ஞானம் மறக்கலைன்னா நினைவு மறக்காது. ஆட்டோமேட்டிக்காக பாபா சிம்பிளாக சொல்கிறார், நீங்கள் எப்பெல்லாம் துக்கப்படுறீங்களோ அப்போல்லாம் என்ன நினைவு இல்லை, ஞானமும் நினைவில் இல்லை, பாபாவும் நினைவும் இல்லை. ஏன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கவே முடியாது. பாபாவை நினைக்கிறீங்கன்னாலே குஷியில் இருக்கணும், நஷாவில் இருக்கணும். அப்போ பாபாவை நினைச்சேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குஷியாக இருந்தேனா, நஷாவாக இருந்தேனா, நஷாவில் இருந்தேனா. ஏன்னா அப்பான்னாலே பாபா அடிக்கடி சொல்லுவார் ஆஸ்தி. அப்பான்னா ஆஸ்தி, அப்பான்னா ஞானம். ஆஸ்தி புத்தியில் இருக்கும்போது, ஞானம் புத்தியில் இருக்கும்போது நஷாவில் இருப்போம். பாபா சில நேரம் கேலியாக கூட சொல்லுவார், சில குழந்தைங்களுக்கு நினைவுனா என்னன்னே தெரியல, 24 மணி நேரமாக நான் பாபாவை தான் நினச்சிட்ருக்கேன்னு அழுதுட்டு இருப்பாங்க. பாபா ரூம்லேயே உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க பாபா நினைக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பேர் நினைவுன்னு கணக்கு எடுத்துக்க மாட்டார். அதுக்கு பேர் பக்தி. அழுறாங்கன்னா அவங்களுக்கு புத்தியில் நான் ஆத்மானே வரலை, இது ட்ராமானே வரலை, எங்கப்பா பரமாத்மான்றதே ஞாபகத்தில் வரலை. ஆனால் அவங்க யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க? சில பேர் பாபரமில் உட்காந்துட்டு பேசலாம் செய்வாங்க. ஆனால் தெரியணும் பாபாட்ட என்ன பேசலாம், என்ன பேச முடியாது அப்படின்னு. பாபா சொல்கிறார், நான் எவ்வளவு நேரம் பாபாவை நினைக்கிறேன்னு எனக்கு தெரியணும். நான் எத்தனை மார்க் எடுத்து நினைவுங்கிற சப்ஜெக்டில் பாஸ் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஞானம்ங்கிற சப்ஜெக்டில் நான் எவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் ஆவேங்கிறது எனக்கு தெரியணும். குழப்பம் இருக்குதா, சிந்தனை இருக்குதா? ஞானம் புரிய புரிய குழப்பம் இருக்காது, சிந்தனை கூட இருக்காது. பஸ் அவ்வளோதான், ஸ்டாப். பாபா இந்த சீசன் 1 சொல்கிறார் இல்லையா, ஸ்டாப்னா ஸ்டாப். அப்போது பாபா சொல்கிறாங்க, நான் பாபாவை மறந்து விடவில்லை தானே. பகுத் லிக்தேகே, நிறைய பேர் எழுதுறாங்க, பாபா மாயா கடி கடி புலா தேத்தீகே. பாபா மாயா எங்களை அடிக்கடி மறக்க வச்சிடுது. பகுத் மாயா கே தூஃபான் ஆத்தேகே விகல்ப ஆத்தேகே. நிறைய மாயாவுடைய புயல் வருது, தீய எண்ணங்கள் வருகிறது. ந சம்ஜ்னே கே காரன் லிக்தேகே பாபா இஸ்மே பாப் தோ நஹி லக்தா. புரிந்து கொள்ளாத காரணத்தினால் எழுதுகிறார்கள், பாபா இதில் பாவம் ஏற்படாது தானே. ஐசே ஐசே சங்கல்ப் விகல்ப ஆத்தேகே. பாபா அந்த மாதிரி எல்லாம் கெட்ட வீணான எண்ணங்கள் வருகின்றன. தேக்னே சே க்யால் ஆத்தாகே யஹ் கரே இஸ்மே பாப் தோ நஹி லக்தா. ஒன்றை பார்த்ததுமே எண்ணம் வருது, இதை செய்யலாமா அப்படின்னு. இதில் பாவம் ஏற்படாது தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு லட்டுவை பார்க்குறீங்க, உடனே எடுத்து சாப்பிட்லாமான்னு தாட்டு வருது, இன்னொருத்தருடைய லட்டுன்னு வச்சுப்போம். அப்போது பாபாவுக்கு எழுதுகிறாங்க, பாபா பார்த்தேன், சாப்பிடணும்னு எண்ணம் வந்துச்சு, இன்னொருத்தவங்களுடைய லட்டு, இந்த எண்ணத்துக்கு பாவம் உண்டா அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாமா, பாபாட்ட கேட்டு எழுதுகிறாங்களாமா. பாப் ககத்தேகே நகி. பாபா சொல்கிறார், இல்லை, எண்ணம் தானே வந்துச்சு, இல்லை. பாப் தப்பு ஹோகா ஜப் கர்மேந்திரியோं से விகர்ம கரேங்கே. பாவம் எப்போ ஏற்படும்? எப்போ கர்மேந்திரியங்களால் கர்மம் ஆகிவிடுமோ, கர்மேந்திரியத்தால் கர்மம் செஞ்சிருவோமோ அப்போ என்னவாயிடுது? விகர்மம் ஆகிடுது. இது பாபா கொஞ்சம் தைரியம் கொடுக்குறார். எண்ணங்கள் வந்ததுமே பாவம்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் சூட்சமமாக போகும்போது இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எண்ணம் பிறகு என்னவா மாறிடும்? செயலாக மாறிடும். பார்ப்பதும் ஒரு கர்மம் தான், பார்ப்பதும்
ஒரு வானிலை பாபா சொல்கிறார். பாபா சொன்னாரா சூரஜ்பாய் சொன்னாரான்னு தெரியல, கொஞ்சம் கேட்க பயமாக தான் இருக்குது. தேகம்னு பார்த்தாலே பாவம் தானேன்றார். இப்போ டெய்லி நம்ம பாவம் பண்ணுறோமா இல்லையா? இவ்வளவு சூட்சமமாலாம் போக வேண்டாம், அட்லீஸ்ட் மேலோட்டமாவது பார்ப்போம். பாவ கர்மம் எதுவும் செய்யல தானே. சூட்சமம் என்னது? தேகம்னு பார்த்தாலே பாவம் அப்படின்றார். ஏன்னா அது போய் பாபா இப்போ அதெல்லாம் சொல்லலை. கர்மேந்திரியத்தால் பாவ கர்மம் செஞ்சாதான் அது பாவ கர்மம். மனசுக்குள்ளே புயல் அடித்தா என்ன இல்லை? பாவம் இல்லை. பயப்பட வேண்டான்றதுக்கு பாபா சொல்கிறார். बाबा बार बार समझाते रहते हैं, बच्चों को ज्ञान तो है. பாபா திரும்ப திரும்ப புரிய வச்சுட்டே இருக்கிறார். குழந்தைங்களுக்கு ஞானம் இருக்குது, இதையும் புரிஞ்சிருக்கிறீங்க. விஷ்ணு மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுதர்சன சக்கரம் ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அகாசூரன் பகாசூரனை சக்கரம் கொண்டு கொன்றதாக காண்பிக்கப்படுகிறது. கொல்லுவதற்கான விஷயமே இப்பொழுது இல்லை. இது தன்னுடைய பாவத்தை அழிப்பதற்கான விஷயம். எது எது? சுதர்சன சக்கரத்தை சுத்துறது தன்னுடைய பாவத்தை அழிப்பதற்கான விஷயம். சிவபாபா கோபி ககேங்கேனா, சிவபாபாவையும் கூறுவோம் அல்லவா சுதர்சன சக்கரதாரி. சிவபாபாவுக்கும் என்ன சொல்கிறோமாமா? சுதர்சன சக்கரதாரி. அவருக்கும் தெரியுது நான் யாரு, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், நான் எங்கே போகணும். அவருக்கு தெரியுது என்னுடைய டியூட்டி என்ன, என்னுடைய கர்மா என்ன, எல்லாமே அவருக்கும் தெரியுது. அவருக்கும் என்னதுதான் சுதர்சன சக்கரதாரி. உனக்கோ சாரே சக்கரக்கா ஜானுகே. அது மட்டும் இல்லை, 3 காலம் பற்றிய ஞானம் இருக்குது, 3 உலகம் பற்றிய ஞானம் இருக்குது, முழு சக்கரம் பற்றியும் ஞானம் இருக்கிறது. ஆத்மாவுக்கு பாபாவிடம் இருந்து ஞானம் ஏற்படுகிறது, கிடைக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழலுகிறது என்று சுதர்சன சக்கரத்தை தாரணை செய்து தன்னுடைய பாவத்தை பஸ்பம் செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என்னை நினைவு செய்து பாவத்தை பஸ்பம் பண்ணுங்கன்னு கூட சொல்லலை. சுதர்சன சக்கரத்தை தாரணை செய்து தன்னுடைய பாவத்தை பஸ்பம். அங்கே என்ன காண்பிக்கிறாங்க? அகாசுரன் பகாசுரனை கொன்றார்கள் அப்படின்னு. இங்கே சுதர்சன சக்கரத்தை தாரணை செய்து தன் பாவத்தை பஸ்பம் பண்ணணும். ஞானத்தை தாரணை செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். ஞானத்தை தாரணை செய்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் தான் விகர்மம் விநாசமாகுகிறது. ஹரே குக்கோ அப்பனே லியே மெகனத்து கர்ணிப்படுத்தியே. ஒவ்வொருத்தரும் தனக்காக உழைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் தனக்காக உழைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்தில் லௌகீகத்தில் பாருங்களேன், பிள்ளைன்னு உயிரே விடுறாங்க. கடைசியில் அந்த பிள்ளை என்ன செய்ய போகுது, என்ன பாடப்படுத்த போகுதுன்னு தெரியாது. முழு வாழ்க்கையுமே எதுக்காகத்தான் கொடுத்துட்ருக்குறாங்க? மனைவிக்காக, பிள்ளைங்களுக்காக. பாபா சொல்கிறார், இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்காக உழைப்பு செய்தாக வேண்டும். எனக்குன்னு நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன்? எனக்குன்னு நான் செய்கிறது எது மட்டும்தான்? பாபா நினைவு. பாபா சொல்றார், நம்ம சேவா பண்ணாலும் அது யாருக்காகத்தான்? எனக்காகத்தான். பாபா சொல்றார், தனக்காக உழைப்பு செய்ய வேண்டும். ஐசே நகி, இப்படிலாம் நம்பிட்டு உட்காராதீங்கன்றார். எப்படிலாம் நம்பிட்டு உட்காரக்கூடாது? பாபா திருஷ்டி பைட்டு தேங்கே கி இனுக்கே பாப்ப கட்டு ஜாயே. பாபா திருஷ்டி கொடுப்பார் உட்காந்து, அதில் என் பாவமெல்லாம் அழிஞ்சிரும். அப்படிலாம் கிடையாதுன்றார். பாபா திருஷ்டி வாங்கிட்டாப்புல நம்ம பாவமெல்லாம் என்ன பண்ணாது? அழியாது. அது ஒரு டேஸ்ட்டு. பாபாவுடைய திருஷ்டி படும்போது ஆத்மா தன்னுடைய தூய்மை நிலையில் இருக்குது. அப்போ அந்த தூய்மையில் இருக்கக்கூடிய அந்த சுகம் சாந்தி என்ன பண்ணுது? அனுபவம் பண்ணுது. மற்றபடி நிரந்தரமாக அதை அனுபவம் பண்ணணும்னா நான் அதுக்கு என்ன செய்யணும்? யோகா பண்ண. பெரியவங்கள்ட்ட திருஷ்டி வாங்குகிறோம். திருஷ்டி வாங்கும்போது மனசு சுத்தமாயிடுது, மனசு தெளிவாயிடுது. அது ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி, சாம்பிள் மாதிரி தான். அப்புறம் அவங்க பெரியவங்க போயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிரச்சனை, நம்ம பலகீனம் நம்மள்கிட்டயே தான் இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணித்தான் ஆகணும்? யோகா செய்தாகணும். பெரியவங்க வரலாம், போகலாம், திருஷ்டி கொடுக்கலாம், போகலாம். ஏன்? பாபா சொல்கிறார், நானே உட்காரலாம், திருஷ்டி கொடுக்கலாம்.
அது எதுவுமே உங்களுக்கு உங்கள் பாவத்தை அழிக்க உதவாது. அதற்கு நீங்கள் உழைப்பு செய்ய வேண்டும். பாப் பைட் எக தந்தா நகி கர்த்தே, பாபா உட்கார்ந்து இந்த தொழிலை செய்யவில்லை அப்படின்றார். என்ன தொழில் செய்யலையாமா பாபா? பாபா சொல்றார் நான் பதீத்த பாவன்ன்றார். பாபா என்ன சொல்றார்? நான் பதீத்த பாவன், இது என் தொழில் அப்படின்றார். ஆனா நான் திருஷ்டி கொடுத்தெல்லாம் உங்களை தூய்மையாக்கக்கூடிய தொழில் செய்யலைன்றார். பாடம் கற்றுக் கொடுத்து நம்மை நினைக்க வைத்து அது மூலமா நம்மளை என்ன பண்றார்? தூய்மையாக்குறார். பாபா சிம்பிளா சொல்றார், நான் திருஷ்டி கொடுத்து தூய்மையாக்கும் தொழிலை செய்யவில்லை, செய்யல. பாபாட்ட திருஷ்டி வாங்கிட்டேன் என் பாவம் அழிஞ்சிரும் இல்லை அப்படின்றார். யூ தோ சப்கோ தேக்கேங்கே ஹி, உங்க எல்லாரையும் நான் பார்க்கத்தான் செய்வேன். பாபா சொல்றேன், உங்க எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்? பார்க்கத்தான் செய்வேன். देखने से व ज्ञान देने से विकर्म विनाश नहीं होंगे. நான் உங்களை பார்க்கறதுனாலையோ நான் உங்களுக்கு ஞானம் கொடுக்கறதுனாலையோ பாவம் அழியாது. பாப் தோ ராஸ்தா பத்தாத்தே ஹே, பாபா என்ன பண்ணுறாராமா? பாதை காண்பிக்கிற சொல்லுவாங்க. மதுரை அப்படின்னு இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க ரோட்டில் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் எங்கே போயிட முடியாது? அது ஒரு டைரக்ஷன் காமிக்குது. இந்த பாதையில் போனால் எங்கே போய் சேரலாம்? மதுரைக்கு போகலாம். ஆனால் மதுரைங்கிற வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு எப்படித்தான் இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தால் போயிட முடியுமா? நான் டைரக்ஷன் கொடுக்குறேன் அவ்வளவுதான். மற்றபடி உழைப்பு யார் செய்யணும்? நாம தான் செய்யணும். பாபா சொல்கிறாங்க, ஞானம் கொடுப்பதால் நீங்கள் தூய்மையாயிட போகிறது இல்லை, திருஷ்டி கொடுக்கறதுனால நீங்கள் தூய்மையாயிட போகிறது இல்லை. ஞானத்தை வாங்கி திருஷ்டியை வாங்கி நான் யாரை நினைக்கக்கூடிய உழைப்பு செய்யணும்? பாபாவை நினைக்கக்கூடிய உழைப்பு செய்யணும். பாபா பாதை சொல்கிறார் விகர்மம் விநாசம் ஆகிறதுக்கு. ஸ்ரீமத்து தேத்தேகே, ஸ்ரீமத்து கொடுக்கிறார். அச்சா சம்ஜாத்தே பாப் ஆத்தேகே, ஆத்மா சமைச்சுக்கர் தேக்தேகே. நல்ல விதமாக புரிந்து, அச்சா சம்ஜோ, நல்ல விதமாக புரிஞ்சுக்கோங்க. பாபா வாராரு, ஆத்மான்னு புரிஞ்சு நாமளும் ஆத்மான்னு புரிஞ்சு பாபா பார்க்கணும். பாபா கண்ணில் என்னதான் தெரிய போகுது, நம்ம சரீரம் என்ன பண்ண போகிறதே இல்லை, தெரிய போகிறதே இல்லை. பாபா நம்மளை ஆத்மான்னு தான் பார்த்துட்ருக்கிறார். அப்படி புரிஞ்சு நான் பாபாவை என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஐசே நகி இஸ்ஸே ஹமாரா பாப்பு கட்டு ஜாயே நகி, பாபா என்னை பார்க்குறார் அதனால் என் பாவம் அழிஞ்சதுன்று கிடையாது. திரும்பவும் சொல்கிறார், பாப்பு கட்டு தேகே அப்பினி மெகனத்து சே, பாவம் அழிகிறது யாரால? எதனால? என்னுடைய உழைப்பால. ஏன் பாவம் அவங்களால அழிய போகிறதில்ல, இவங்களால் அழிய போகிறதில்ல. ஏன் பாபாவால் கூட என் பாவம் என்ன பண்ண போகிறதில்ல? அழிய போகிறதில்ல. பாபா சொல்கிற அப்பனி மெகனத்திசே, என்னுடைய உழைப்பால் என் பாவம் என்ன பண்ணணும்? அழியணும், அழியும். அப்படி பாபா அமர்ந்து ஐசே பாப் பைட்டு கரே தோ எக் தோ ஏக் தந்தா ஹோ ஜாயே. ஒருவேளை பாபா உட்கார்ந்து பாவத்தை அழிச்சிட்டு இருக்கிறாரு திருஷ்டி கொடுத்துன்னா அது ஒரு பிஸ்னஸாக போயிடும். அது ஒரு பிஸ்னஸாக போயிடும். அந்த பிஸ்னஸ் எல்லாம் பாபா என்ன பண்ணலை? செய்யலை. இப்போ அந்த அந்த மந்திரவாதிகிட்ட போனால் அது சரியாயிடும், இந்த பூசாரிகிட்ட போனால் இது சரியாயிடும், அந்த வைத்தியத்தை போனால் இது சரியாயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பிஸ்னஸ். அப்புறம் நம்ம பதிலுக்கு அவங்களுக்கு ஏதாவது காணிக்கெல்லாம் கொடுக்கணும்ல. அவங்களால தான் சரியாச்சு, இவங்களால தான் சரியாச்சுன்னு அதுக்கு பேர் ஒரு பிஸ்னஸ். ஆமாம், பாபா சொல்ல நான் அப்படிலாம் உட்கார்ந்து திருஷ்டி கொடுத்த பாவத்தை அழிச்சா அது ஒரு பிஸ்னஸாக போயிடும். பாப் சம்ஜாத்தேகே ஐசே ஐசே தும் அப்பனே பாப்புக்கோ யாது கரோ. பாபா புரிய வைக்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க. தந்தை ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர். மெகனத் அப்பனி கர்னேகே, உழைப்பு நீங்கள் செய்ய வேண்டும். பாபா ஐடியா தான் கொடுக்க முடியும். பழத்தை உரித்து வாயில தான் வைக்க முடியும். யார் தான் முழுங்கணும்? அதையும் நீயே முழுங்கிரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை முழுங்கிறது நாம தான். பாபா சொல்கிறார், நான் ஸ்ரீமத்து தான் கொடுப்பேன், உழைப்பு நீங்கள் தான் செய்யணுன்றார். உழைப்பு நீங்கள் தான் செய்யணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க பலானே சாது சன்னியாசிக்கு திருஷ்டி ஹி பஸ்ஸகே. நிறைய பேர் என்ன, அந்த சாமியார் பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இந்த சாமியார் கண்ணு பட்டாலே போதும் நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். பாபா சொல்றார், கிருப்பா ஆசீர்வாத் லேத்தே லேத்தே கிருத்தேங்கிறதே. அந்த சாமியாரை பார்த்து இந்த சாமியாரை பார்த்து அவங்க காலில் விழுந்து இவங்க காலில் விழுந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி கீழே தான் போயிட்டுருக்காங்க எல்லாருன்றார் பாபா. எத்தனை சாமியார்ட்ட போயிருந்தாலும் அவங்க எல்லாம் நம்மளை என்ன தான் பண்ணி விட்டுருக்காங்களாமா?
கீழே தள்ளி தான் விட்டுருக்குறாங்க. நாம் நினச்சிக்கிட்டோம் அவர் திருஷ்டி கொடுத்தாரு, நமக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு. எந்த வாத்தியார் பரீட்சை காலில் சொல்லி கொடுத்தாலும் அது பையனை நல்லா ஆக்குறாரா கீழே தள்ளி விடுறாரா? எந்த வாத்தியார் பரீட்சை காலில் உட்காந்து கேள்விக்கு பதில் சொல்லி கொடுத்தா அவர் நல்லதாக செய்கிறாரு? இங்கே யார்கிட்ட போய் என்ன நல்லது வாங்கினாலும் அவங்கெல்லாம் கீழே தான் தள்ளி விட்டாங்கன்றார். ஒரு நல்லது ஒருத்தரால் நடக்கும், அது உங்களால் தான். அதுவும் நீங்கள் யோகா பண்ணாதான். உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வேறு யாரும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி நமக்கு கெடுதல் செய்யவும் நல்லது செய்ய முடியாதுன்னா எதுவும் செய்ய முடியாது. நமக்கு யாராவது கெடுதல் செய்ய முடியுமா? ஞானம் இல்லாத வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருந்தோம், ஞானம் புரியாத வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். நமக்கு அவங்க தான் கெடுதல் பண்ணாங்க, இவங்க தான் கெடுதல் பண்ணாங்கன்னு. இப்போ நம்ம நம்புகிறோமா? ஒரு இம்மியாவது கெடுதல் பண்ண முடியுமா யாராலையாவது? கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் என் கர்மா, எதுவாக இருந்தாலும் என் ட்ராமா. இதில் அடுத்தவங்க எங்கேருந்து வந்தாங்க? அவங்க பார்த்து அவங்க செய்கிறாங்க, அவங்க கர்மாவை அவங்க செய்கிறாங்க. நல்லதுன்னு ஒன்று செஞ்சாலும் அது என்னால் தான் நடக்கும், கெட்டதுன்னு ஒன்று நடந்தாலும் அது யாரால தான் நடந்திருக்கணும்? நான் என்னைக்கோ செஞ்ச ஏதோ ஒரு கர்மா அது இப்போ என்ன பண்ணியிருக்குது, கொண்டு வந்திருக்கு. பாபா கெட்டதை பற்றி பேசலை. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அது யாரால் மட்டும்தான் முடியுன்றார் பாபா. உங்களால் மட்டும்தான் முடியும், பாபாவால் கூட முடியாது, எந்த சாமியாராலையும் முடியாது. எந்த சாமியாராவது உங்களுக்கு நல்லது பண்ணுறாருன்னா அவர் உங்களுக்கு கீழே தான் தள்ளி விடுறாருன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், வகை கியா கிருபா கரேங்க. அந்த சாமியாரெல்லாம் உங்களுக்கு என்னத்தை கிருபை செய்ய முடியும்? அவர்களோ தன்னை பிரம்ம தத்துவத்தோடு இணைத்து விடலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தன்னை பிரம்ம தத்துவமாகவே நினைக்கிறாங்க, அதோட ஐக்கியமாகிடலான்னு பிரம்ம தத்துவத்தை தான் நினைக்கிறாங்க. தந்தையோ தெளிவான பாதை கூறுகிறார், இப்படி செய்யுங்கள். பாடலும் இருக்கிறது, நங்கே ஆயே நங்கே ஜானா. நங்கேன்னா ஒன்றும் இல்லாமல் வந்தோம், ஒன்றும் இல்லாமல்னா ஆடையே இல்லாமல் வந்தோம், நிர்வாணமாக வந்தோம். உலகத்துலேயும் லௌகிகமாக கூட அப்படித்தானே. அருணாக்குடியை கூட அவுத்து விட்டுருவாங்க. இந்த சிதையில் வைக்கும்போது மோதிரத்தெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க? அருணாக்குடியை உருகிடுவாங்க. மோதிரம் வரலன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நைஸாக யாருக்கும் தெரியாமல். ஏன்னா கை முக்கியமா இந்த மோதிரம் முக்கியமா? விரல் முக்கியமா மோதிரம் முக்கியமா? விரல் முக்கியமா மோதிரம் முக்கியமா? சொந்தக்காரங்களுக்கு நாம் பணமாயிட்டோம், விரல கட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு எது முக்கியம்? பாபா சொல்கிறார், நங்கே ஆயே நங்கே ஜானா. ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றுமே இல்லாமல் தான் போனோம். நிர்வான், நங்கேன்னா என்ன அர்த்தம்? நிர்வாணமாக வந்தோம், நிர்வாணமாக போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேகமே இல்லாமத்தான் வந்தோம், தேகமே இல்லாமத்தான் போகணும்னு உலகத்தில் பாட்டு பாடுறாங்க. எக காயன்பி இசமைக்காக, அந்த பாட்டு இந்த நேரத்துக்கானதுன்றார். நிர்வான் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, நமக்கு தெரியும் சப்தத்தை கடந்த நிலை, தேகமற்ற நிலை. அவங்கள பொறுத்தவரையில் ட்ரெஸ் போடலைன்னா நிர்வான், நம்மளை பொறுத்தவரை நிர்வான்னா தேகமே இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? நிர்வான். வந்தது நிர்வான், போகிறதும் நிர்வான். பாபா கே கரெக்ஷன், பாபா கே வெர்சன்ஸ் फिर பக்தி மே காம் ஆத்தே. பாபாவினுடைய வார்த்தைகள் பக்திக்கு உதவுகிறது. அப்போ பாப் கருத்தேகே, இப்போ பாபா சொல்றார், முஜே யாது கரோ, என்னை நினைவு செய்யுங்க, அப்போ விகர்மம் விநாசமாகிடும். தந்தையோ ஸ்ரீமத் தருகிறார். இதுவும் டிராமாவில் அவருக்கான கதாபாத்திரம். அன்னைக்கும் பாபா சொன்னாலே ஒரு 4 நாளைக்கு முன்னால, என் பாத்திரத்தை நான் நடிக்கிறேன், என்னைய மகிமை பாடாதீங்கன்றார். என் கதாபாத்திரத்தை நான் நடிக்கிறேன், இதில் பெருமைக்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. என்னையவே கூட என்ன பண்ண வேண்டாம், மகிமை. அவங்கவங்க குயில் கூவுறது எதுக்கு பாடணும்? மகிமை பாடணும். குயில்னா அது என்ன பண்ணும்? அதுக்கும். சிங்கம் கர்ஜிக்குதுன்னா இதில் எதுக்கு மகிமை பாடணும்? சிங்கம்னா அது என்ன பண்ணும்? கர்ஜிக்கும். பரமாத்மா ஞானம் கொடுக்குறாருன்னா அது அவருடைய பார்ட்டு. பாபா சார் இதில் என்னுடைய மகிமை எதுவுமே கிடையாது. அடுத்த வார்த்தை சொல்கிறார், நான் நாடகத்துக்கு வசமாகி இருக்கிறேன். நான் நாடகத்துக்கு சர்வசக்திவான். என்ன சொல்கிறார் பாபா? பாபா சர்வசக்திவான், ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? நான் நாடகத்துக்கு வசமாக. என்னை யாராவது திட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்?
அவங்க நாடகத்துக்கு வசமாக இருக்கிறாங்க. இதில் அவங்களுடைய குறையும் இல்லை, பெருமையும் இல்லை. இனிய பாராட்டினாலும் சரி, அவங்க நாடகத்துக்கு வசமாகி பாராட்டுறாங்க. இனிய திட்டினாலும் அவங்க ஏன்னா பரமாத்மாவே சொல்கிறார், நான் ட்ராமாவுக்கு வசமாகி வருகிறேன். பர்வஸ் அப்படின்றார். பர்வஸ்னு அடிமைன்னு அர்த்தம். பாபா சொல்கிறார், நான் நாடகத்துக்கு என்னதான் பர்வஸ் அப்படின்றார். அதனால எனக்கு மகிமை இல்லை. இன்றைக்கும் பாபா சொல்கிறார், நான் ட்ராமாப்படி வர்றேன், ட்ராமாவில் எனக்கு பார்ட் இருக்கிறது. இஸ்கோஹி மதத்துக்கோ ட்ராமா அனுசார் ஸ்ரீமத் காயி ஹுயிகி. இதைத்தான் நீங்கள் உதவின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ட்ராமா அனுசாரம் ஸ்ரீமத் என்பது பாடப்பட்டு இருக்கிறது. தந்தையோ அறிவுரை தர வேண்டும், அதாவது ஸ்ரீமத் கொடுக்க வேண்டும். அவர் கூறுகிறார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்துன்னு தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. अपने को आत्मा समझने का बहुत अच्छा अभ्यास करना है. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிக்கக்கூடிய மிக நல்ல அபியாசம் செய்ய வேண்டும். எனக்கு தெரியும் புரியும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன செய்யணுமாமா? அபியாசம். ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். அதுதான் வேலை செய்ய போகுது. எனக்கு அது தெரியும் இது தெரியும், இது எல்லாத்துக்கும் பேர் வெத்து வேட்டு. தெரியும் தெரியும்னா அதுக்கு பேர் என்னதான்? வெத்து வேட்டு. அதனால் ஒரு பைசாவும் பிரயோஜனம் கிடையாது. இங்கே என்ன தேவைப்படுதாமா? அபியாஸ் அபியாஸ் அபியாஸ், சாகர வரைக்கும் அபியாஸ். பாபா சார் பகுத் அச்சா அபியாஸ் கர்னாகே. தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளும் மிக நல்ல பயிற்சி செய்ய வேண்டும். மேலோட்டமாலாம் போதா. வாஸ்தவமே மாதாவுக்கோ டைம் பகுத் மில்தாகே. வாஸ்தவத்தில் மாதாக்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிறது. ஆண் பிரதர்ஸுக்கோ தொழிலுக்கான கவலை இருக்கிறது. குழந்தைங்க இப்போ நாமளும் கிட்டத்தட்ட யார் மாதிரி தான்? இப்போ நம்ம பிரதர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட யார் மாதிரி தான்? மாதாஸ் மாதிரி தான். நமக்கு எதை பற்றிலாம் கவலை இல்லை, பிஸ்னஸ் பற்றிலாம் கவலை இல்லை. பாபா கொடுத்ததை கொண்டு வந்ததை சாப்பிட்றோம், மற்றபடி அவர் சொன்னதை என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். மாதாஸுக்கும் நேரம் இருக்குது, நமக்கும் இங்கே நேரம் இருக்குது. யாருக்கு தான் எதை பற்றி கவலை இருக்குது? வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரதர்ஸுக்கு தான் தொழில் பற்றிய கவலை இருக்கிறது. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. குழந்தைங்களாகி நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து லாட்ரி லேனிகே, நினைவு செய்து செய்து என்ன பண்ணணும்? லாட்ரி எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிர்ஷ்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாக்கி சாரி சங்கு நிக்கல் ஜாயி. அந்த மாதிரி எடுத்துக்கணும் பாபாட்ட இந்த லாட்ரி. ஆத்மாவோட ஒட்டுமொத்த துருவும் நீங்கி போயிடணும். ஃபீல் ஹோத்தாகே ஃபலானே அச்சே புருஷார்த்திகே. நமக்கே உணர முடிகிறது இன்னார் நல்ல முயற்சியாளர்கள் என்று. சாற்று ரக்தேகே. நல்ல முயற்சியாளர் என்ன பண்ணுறாங்க? நல்ல முயற்சியாளர் என்ன பண்ணுறாங்க? சார்ட் எழுதுறாங்க. நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? ஜெய்சே பக்தி மே 2-3 கண்டே பி பைட்டு ஜாத்தீங்க. பக்தியில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட உட்காந்துடுறாங்களாமா. வானப்பிரஸ்தி குரு ஆதி பகுத் கர்த்தேகே. வயசானவங்க, அதாவது வானப்பிரஸ்திகள் குருமார்களை எல்லாம் தேடி போய் சிஷ்யர் ஆயிடுறாங்க. பரந்து உனுக்கோபி இத்தனா யாத் நகி கர்த்தே ஜித்னா தேவதாவுக்கோ யாது கருத்தே. ஆனால் அவங்களை கூட அந்த அளவுக்கு நினைக்கிறது இல்லை, தேவதையை நினைக்கிற மாதிரி. குருவை தேவதையை நினைக்கிற அளவுக்கு நினைக்கிறது இல்லை. வாஸ்தவத்தில் தேவதைகளை நினைவு செய்யவும் வேண்டாம். தேவதாயை கபி சிக்லாத்தேகே. தேவதைகள் நமக்கு ஒரு பொழுதும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை. நம்ம தேவதையை நினைக்க வேண்டாம், தேவதைகள் நமக்கு ஒருபோதும் கற்றுக் கொடுப்பதும் இல்லை. குழந்தைங்களாகிய உங்களுக்கு கோய் நயி பாத் நகி, எதுவுமே புது விஷயம் இல்லை. அவர் லாக்கோ வருஷக்கு கோய் பாத் நகி, லட்சக்கணக்கான வருஷத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. தந்தை பாப்புத்தோ ஆத்தேகி தப். தந்தை வருவதே எப்போ? எப்போ ஸ்தாபனை விநாசத்திற்கான காரியம் நிகழ்கிறதோ அப்பொழுதுதான் தந்தையே வருகிறார். குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க, இந்த விநாசமும் கல்பம் நிகழ்கிறது. அதனால் நமக்கு அதை பற்றிலாம் ஒரு பெரிய ஒரு பயமும் ஒரு வருத்தமும் ஒரு ஆச்சரியமெல்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு தெரியும் இந்த விநாசமும் கல்பம் நடக்குது. விநாசமே கல்பம் நடக்குது ஈஸியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மற்றபடி என்ன பிரச்சனை வந்தாலும் போனாலும் அது என்னதுதான்? கல்பம் நடக்கிறது. கல்பத்திற்கு முன்பேயும் நடந்திருந்தது. நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள், 5000 வருடத்திற்கு முன்பும் இது நடந்தது. தந்தை
தன்னுடன் அழைத்து செல்வதற்கான பாதை கூறுகிறார். இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. பாபா கூறுகிறார், நான் கல்ப கல்பம் வந்து பாதை கூறுகிறேன். குழந்தைங்களாகிய உங்களுக்கு இது தெரிகிறது. இது பாபா சொல்றார், நம்முடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த தேவதைகளுக்கு பூஜை செய்தோமோ அவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. 5000 வருடத்திற்கான சக்கரம் இது சுழன்று கொண்டேதான் இருக்கிறது. பாபா சொல்றாங்க, மாயாவினுடைய பாதையில் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ராவணனை ஏன் எரிக்கிறார்கள்? அர்த்தம் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. உங்களுக்கு பெயரே சுதர்சன சக்கரதாரி. லட்சியம் குறிக்கோள் இதில் நிற்கிறது. சுதர்சன சக்கரதாரி, இதில் லட்சியம் குறிக்கோள் நிற்கிறது. நான் யாராயிருந்தேன், யாராகியிருக்கிறேன், இனி நான் யார் ஆகணும், நான் எங்கேருந்து வந்தேன், நான் இனி எங்கே போக போகிறேன். பாபா சொல்றார், இதில் சுதர்சன சக்கரம் சுத்துறதுல லட்சியம் குறிக்கோள் இருக்கிறது, நிற்கிறது அப்படின்றார் பாபா. பாபாவிடத்தில் என்ன ஞானம் இருக்கிறதோ அதை ஆத்மாவுக்கு தந்திருக்கிறார். எப்போ டிராமா சக்கரம் முடிவடைகிறதோ அப்பொழுதுதான் தந்தை வந்து ஞானம் தருகிறார். தந்தை தான் வந்து இந்த கர்மத்தை, கர்மம்னா நல்ல கர்மம், புண்ணிய கர்மத்தை கற்றுத் தருகிறார். பிறகு வாம மார்க்கம் விகார பாதையில் செல்லுவதால் தான் இரவு ஆரம்பமாகுகிறது. பிறகு நாம் கீழே இறங்கி வருகிறோம். சுகம் குறைந்து போய்விடுகிறது. உங்களுடைய புத்தியில் ஏன், எதற்கு, எப்படி என்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறது. முழு சக்கரமும் பாபாவிடம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது. கியோங்கா தியோம் அப்படின்றார் பாபா. கியோங்கா தியோன்னா ஏன், எது 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 எதுக்காகன்னு இருக்குது உங்கள் புத்தியில். பாபாவுக்கு ஏங்கிற கொஸ்டினே வரல. ஏன்னா அந்த ஏங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் அவர்கிட்ட இருக்குது. யார்கிட்ட ஆன்சர் இல்லையோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் கேட்குறாங்க. பதில் இல்லாதவங்க கேள்வி கேட்குறாங்க. கியோங்கா ஜோம், ஜோங்கா தியோம் அப்படின்னா எது எதுக்கு எது எது, என்னென்ன காரணம், என்னென்ன செயலுக்கு அப்படின்னு தெரியும். எந்தெந்த செயலுக்கு எது எது காரணம்னு தெரியும். அப்போ பாபாவுக்கு ஏங்கிற கேள்வியே இல்லை. அதே போல் யாருக்கும் கேள்வி கிடையாது, நமக்கும் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஞானம் நமக்கும் பாபா கொடுத்திருக்கிறார். மற்றபடி நீங்கள் தூய்மையாகுவதற்கு உழைப்பு செய்ய வேண்டும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் என்னது மட்டும்தான், உழைப்பு செய்ய வேண்டியது மட்டும்தான். எப்படி இந்த ஃபுல் போர்ஷன் முடிச்சாச்சு, என் வேலை முடிஞ்சாச்சு, இனிமேல் படிக்கிறது தான் உங்கள் வேலை அப்படின்னு டீச்சர் பாடத்தை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவார். அதுபோல் பாபா நமக்கு எல்லாம் புரிய வச்சாச்சு. இப்போ நம்ம வேலை தான் பாக்கி. என்ன வேலை? உழைப்பு செய்யணும், தூய்மை ஆகிறதுக்கான உழைப்பு. நாம் கூப்பிட்டதே இதுக்காகத்தான் கூப்பிட்டோம். பதித்த பாவனனே வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அதற்கு ஞானம் வேணும். மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்றுத்தருகிறார். दूसरे कोई को सीखने के சிக்கானே ஆயகாபி நகி, வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்கவும் வரல. பாபா குழந்தைங்களுக்குத்தான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். பதித்த பாவனன் தந்தையை நாம தான் அழைச்சோம். பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்க. இப்போ நீங்க புண்ணிய ஆத்மா ஆகி கொண்டு இருக்கிறீர்கள். உலகத்தின் ஹிஸ்டரி ஜாக்கிரபி திரும்ப நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை ஆழமான விஷயம்! உலகத்தினுடைய ஹிஸ்டரி ஜாக்கிரபி திரும்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆழமான விஷயம் அப்படின்றார் பாபா. மனிதர்கள் ஆத்மாவையும் புரிஞ்சுக்கல, பரமாத்மாவையும் புரிஞ்சுக்கல. ஹிஸ்டரி ஜாக்கிரபி திரும்ப நடக்குதுங்கிறதையும் என்ன பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல அப்படின்றார். ஆத்மா எப்படி இருக்கிறது, அதனுடைய பார்ட் என்ன என்பதையும் தந்தை தான் புரிய வைக்கின்றார். வண்டர் என்பது இதுதான். வண்டர், ஆச்சரியங்கிறது எதுதான்? சின்ன புள்ளிக்குள்ள என்ன என்ன எல்லாம் கதாபாத்திரம் நிறைந்து இருக்கிறது. வண்டர் இதுதான். சின்ன புள்ளிக்குள்ள என்ன என்ன கதாபாத்திரம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது. சுந்தேகி, ஆத்மா பற்றி கேட்டதுமே, ஆத்மாவினுடைய கதாபாத்திரம் கேட்டதுமே ரோமாஞ்சு கடை ஹோ ஜாத்தேகே, புல்லரிச்சிடுது, மெய் சிலிர்த்திடுது, புலகாங்கிதம் அடைஞ்சிடுறோம் மாமா. எதை கேட்டதுமே
ஆத்மா இந்த சின்ன புள்ளிக்குள்ளே என்னென்னலாம் கதாபாத்திரம் பதிஞ்சிருக்குது. இது எவ்வளவு ஒண்டர். இந்த புள்ளிக்குள்ளையா இவ்வளவு இருந்திருக்குது, இந்த புள்ளிக்குள்ளையா. இதை கேட்டதுமே மெய் சிலிர்த்துறதாமா. இன்னும் மெய் சிலிர்க்கலைன்னா என்ன அர்த்தம்? நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. ஆத்மாவை பார்த்து பார்த்து நமக்கு என்ன வரணுமாமா? மெய் சிலிர்த்து போகணும். யாரை பார்த்தாலும் சரி, இந்த புள்ளிக்குள்ளே இப்படி ஒரு கதாபாத்திரமா, இத்தனையூண்டு புள்ளிக்குள்ளையா இவ்வளோ பெரிய கதாபாத்திரம். பாபா சொல்றார், மெய்சிலிர்த்து போய்விடுகிறது. சிலருக்கு ஆத்மாவின் சாட்சாத்காரம் கிடைக்கிறது, ஆத்மாவினுடைய ஜொலிப்பு தெரிகிறது. ஆனால் அதனால் என்ன பிரயோஜனம்? இங்கே யோகா செய்ய வேண்டும். நான் ஆத்மாவை பார்த்தேன்னு அதனால என்ன பிரயோஜனம்? இங்கே ஒரே ஒரு வேளை யோகா செய்யணும். மனிதர்கள் நினைக்கிறார்கள் சாட்சாத்காரம் கிடைத்தால் முக்தி கிடைத்தது என்று, பாவம் பஸ்பமாகிவிடும் என்று. இது எல்லாம் மேலும் ஏமாற்றத்தில் தள்ளக்கூடியது. காட்சி பார்க்கறதெல்லாம் மேலும் ஏமாற்றத்தில் தள்ளக்கூடியது. பாபாவோ ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். கூறுகிறார், நான் உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது, அவ்வளவுதான். தந்தையை சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும், போதும். டீச்சரையும் நினைவு செய்ய வேண்டும், ஞானத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்து செய்து டிராமா அனுசார் கர்மாதீத நிலையை அடைந்து விடுவீர்கள். எப்படி நங்கே ஆயே வைசேகி ஜானா, எப்படி ஆத்மா சரீரம் இல்லாம புள்ளியா வந்துச்சோ அதே போலவே புள்ளியாக செல்லணும். நீங்கள் தெய்வீக சமஸ்காரத்தை எடுத்து செல்லுகிறீர்கள். ஆத்மா வரும்போது தெய்வீக சமஸ்காரத்தோட வந்துச்சு, போகும்போதும் தெய்வீக சமஸ்காரத்தை எடுத்துட்டு போக வேண்டும். அங்கே எந்த ஞானமும் இருக்காது. இதற்கு சகஜ நினைவு என்று சொல்லப்படுகிறது. யோகா என்ற வார்த்தையை கேட்டு மனிதர்கள் குழம்பி போய்விடுகிறார்கள். அவர்களுடையது அடயோகம். சகஜமான யோகத்தையோ தந்தையே கற்றுத்தருகிறார். முன்பு கேட்டு இருந்தீர்கள், கீதையின் பகவான் சகஜ யோகத்தை கற்று தந்திருந்தார் என்று. ஆனால் கீதையின் பகவானையே தெரிந்திருக்கவில்லை. 100% மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், தவறாக புரிந்து கொண்டீர்கள். அதனால் மனிதர்கள் பதித்தமாகிவிட்டார்கள், அநேக பாதைகள் ஆகிவிட்டன. ஜோ கிரகஸ்த விவகாரமே ரகத்தேகே, யார் இல்லற மார்க்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் இந்த கீதையின் சாஸ்திரங்கள். நீங்கள் இல்லறவாசிகள், இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்கள். முதலில் உங்களுடையது பவித்திர இல்லற மார்க்கமாக இருந்தது, இப்பொழுது அப்பவித்திரம் ஆகிவிட்டது. மீண்டும் இப்பொழுது தூய்மையாக வேண்டும். பாப் தோ எவர் பியூர்கே, தந்தையோ எவர் பியூராக இருக்கிறார். பாபா எப்படி இருக்கிறார்? எவர் பியூர். அவர் வருவதே ஸ்ரீமத் கொடுப்பதற்காகத்தான். பாபா கூறுகிறார், இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானம் ஆகிவிட நேரிட்டு விட்டது. முதலில் சதோ பிரதானமாய் இருந்தீர்கள். जैसे हम भी पहले सदो प्रधान थे, फिर तमो प्रधान बनेगे, जो भी आते हैं. எப்படி நாம முதல்ல சதோ பிரதானமாக இருந்தோம், அப்புறம் கடைசியில் தமோ பிரதானம் ஆகிட்டோம். அது போல் யார் வந்தாலும் சரி, அது போப்பாண்டவர் இல்லைன்னு ஃபாதர் லௌகிகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸை சொல்கிறார் பாபா. அவங்க மட்டும் இல்லை, எந்த சாமியார் சன்னியாசியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, முதல்ல வரும்போது சதோ பிரதானம் தான், பிறகு கடைசியில் அது தமோ பிரதானம் தான். फिर एडिशन होते होते सारा जाड़ तमो प्रधान हो जाते हैं. அப்போ சேர்க்கை சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு ஆத்மாவை வர 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 மொத்த மரமும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. இப்பொழுது உளுத்து போன நிலை ஏற்பட்டு விட்டது. குழந்தைங்களாகி நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம தான் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு நம்பர்வார் தமோ பிரதானம் ஆனோம், மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும், நம்பர்வார் தான் ஆகி செல்வோம். டிராமா அனுசாரமாக டீட்டெயில் நிறைய இருக்குது. எப்படி விதை இருக்கிறதோ அதற்கு தெரிகிறது எப்படி மரம் வெளிப்படும் என்று. ஒரு விதைக்கு தெரியும் நம்மள்டேருந்து என்ன மரம் வெளிப்படும் என்று. இந்த மனித சிருஷ்டிக்கான ரகசியத்தை தந்தைதான் கூறுகிறார். தோட்டக்காரரும் அவர்தான். அவர் அறிந்திருக்கிறார். ஹமாரா பாக் கைசே அச்சாத்தா, நம்முடைய தோட்டம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. தந்தைக்கு ஞானம் இருக்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்
குதாயி பகிச்சாத்தா முதல்ல எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இறை தோட்டமாக இருந்தது. இப்பொழுதோ சைத்தானி பகிச்சாகே, இப்போ இந்த உலகம் எப்படி இருக்கதாமா? சைத்தான் தோட்டமாக இருக்கிறது. சைத்தான் ககா ஜாத்தாக ராவன் ராஜ்யக்கோ, ராவண ராஜ்யத்திற்கு சைத்தான் என்று சொல்லப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் நடக்கின்றது. இப்பொழுது மிச்சம் இருப்பது அணுகுண்டு மட்டும்தான். அதுவும் நல்ல விதமாக தயாராகி கொண்டு இருக்கிறது. எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த அணுகுண்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கான பொருளே இல்லை, இதன் மூலமாக கட்டாயம் விநாசம் ஏற்படும். ஒருவேளை விநாசம் ஏற்படலைன்னா சத்யுகம் எப்படி வரும்? இது ரொம்ப தெளிவான விஷயம் காண்பிக்கப்படுகிறது. மகாபாரத யுத்தம் 5 பாண்டவர்கள் மட்டும்தான் மிஞ்சி இருந்தார்கள் என்று, அவர்களும் மலையில் ஏறி மறைந்து போனார்கள் என்று. ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. இதுவும் டிராமாவில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பாரத்துக்கோகி பாரதத்தை தான் கொள்ளையடித்தார்கள். இப்பொழுது மீண்டும் திரும்பி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசி வரை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வெளிநாட்டிலேருந்து கடன் நமக்கு கிடைக்குது, நம்மள்டேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, திருப்பி நமக்கு கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதையும் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. விநாசத்தில் எல்லாம் அழிந்து போய்விடும். நம்முடைய ராஜ்யம் இருந்தபோது வேறு ராஜ்யம் எதுவும் இல்லாதிருந்தது. வரலாறு கட்டாயம் திரும்ப நிகழ வேண்டும். பாரதம் மீண்டும் சொர்க்கமாகும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் ஏற்படும். வேறு எந்த கண்டத்தின் பெயரும் அங்கு கிடையாது. இப்பொழுதோ கலியுகத்தினுடைய கடைசி, மீண்டும் இந்த லக்ஷ்மி நாராயணனினுடைய ராஜ்யம் வரும். நாம் மீண்டும் இப்படி ஆகுவோம். பாபா கூறுகிறார், நான் ராஜயோகம் கற்றுத்தரவே வந்திருக்கிறேன். கல்ப கல்பம் அநேக முறை நீங்கள் எஜமானன் ஆகி இருக்கிறீர்கள். இன்கோங்கி சாரி விஸ்வமே ராஜதானிகே, இவர்களுக்கு முழு உலகத்திலும் ராஜ்யம் இருந்தது. பாபா சொல்றார், படே அக்கல் மந்து தே, ரொம்ப புத்திசாலிகளாக இருந்தார்கள். அங்கு இவர்களுக்கு மந்திரிகள் அறிவுரை தருவதற்கான அவசியம் எதுவும் இல்லை. அதனால மந்திரியும் கிடையாது. நல்ல புத்திசாலி, அதனால மந்திரியும் கிடையாது லட்சுமி நாராயணனுக்கு. இந்த டிராமா அமைக்கப்பட்டிருக்கிறது, திரும்பவும் நடக்கும். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கோவிலுக்கு சுகதாமம் என்று கூறுகிறார்கள். சிவபாபா வந்து சுகதாமம் ஸ்தாபனை செய்கிறார். அவர் தானே கூறுகிறார். உலகத்தில் கூட சொல்றாங்க, 3000 வருஷத்திற்கு முன்னாலே, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 வருஷத்திற்கு முன்னாலே பாரதம் சொர்க்கமாக இருந்தது. முதலில் ஒரு தர்மம் இருந்தது, பிறகு மற்ற தர்மங்கள் வந்தன. குழந்தைகள் ஆச்சரியப்பட வேண்டும். எதுக்கு ஆச்சரியப்படணும்? முதல்ல பாபா சொல்றார், சின்ன புள்ளிக்குள்ளே எத்தனை கதாபாத்திரம் இருக்குது, ஆச்சரியப்படுங்க, புல்லரிச்சு போகணும். இப்போ பாபா சொல்றார், இப்போ பச்சோங்கோ ஒன்று காணாச்சாகியே பாபா கம்கோ பாதுஷாகி கைசே தேத்தே. பாபா நமக்கு எப்படி ராஜ்ய பாக்கியம் தருகிறார், இதை நினைத்து என்ன பண்ணணும்? ஆச்சரியப்பட வேண்டும். எப்படி இருந்த என்னைய எங்கே இருந்து எங்கே கொண்டு வந்து எவ்வளோ உயர்ந்த ஞானம் கொடுத்து எப்பேற்பட்ட ராஜ்யத்தை என் கையில் பாபா ஒப்படைக்கிறார், இதை நினைத்து ஆச்சரியப்படணும். தந்தை வந்து பக்திக்கான பலன் தருகிறார். எத்தனை சகஜமான விஷயம். ஆனால் யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்தவர்களோ அவர்கள்தான் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் புரிந்து கொள்வார்கள். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणे के मुख्यमान सारम, सुदर्शन चक्र को धारण कर अपने पापों को भस्म करना है। सुदर्शन चक्रத்தை தாரணை செய்து, சுதர்சன சக்கரத்தை தாரணை செய்து தனது பாவங்களை பஸ்பம் செய்ய வேண்டும். தனது பாவங்களை பஸ்பம் செய்ய வேண்டும். संभाल करो कर्मेंद्रियों से कोई भी पाप कर्म न हो. கர்மேந்திரியங்களால் எந்த பாவ கர்மமும் நிகழ்ந்து விடாமல்
கவனமாக இருங்கள். கர்மேந்திரியங்களால் எந்த பாவ கர்மமும் நிகழ்ந்து விடாமல் கவனமாக இருங்கள். மனசுக்குள்ள புயல் அடித்தாலும் அது வார்த்தையாவோ செயலாவோ வந்துடக்கூடாது என்பதில் கவனமா பாதுகாப்பா இருங்க. கர்மாத்தீத் பன்னேக்கி ஸ்வயம் மெகனத் கரோ. கர்மாத்தீத் ஆகுவதற்கு சுயம் உழைப்பு செய்யுங்கள். நமக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. நமக்கு அதான் ஸ்வயம் மெகனத்து கரோ அப்படின்றார். கர்மாத்தீத் ஆகுவதற்கு ஸ்வயம் மெகனத்து கரோ, தானே உழைப்பு செய்யுங்கள். சாட்சாத்கார் கி ஆஷ் நகி ரக்னீகே. சாட்சாத்காரம் பார்க்க ஆசை வைக்க வேண்டாம். साक्षात्कार करने से मुक्ति नहीं मिलती, पाप नहीं कटते. साक्षात्कार से फायदा नहीं है. சாட்சாத்காரம் பார்ப்பதால் முக்தி கிடைக்காது, பாவம் அழியாது. சாட்சாத்காரத்தால் எந்த பலனும் கிடையாது. சாட்சாத்காரத்தால் முக்தி கிடைக்காது, பாவம் அழியாது, எந்த பலனும் கிடையாது. जंग निकलेगी पाप और ज्ञान को याद करने से. தந்தையையும் ஞானத்தையும் நினைவு செய்வதால் துரு நீங்கும். தந்தையையும் ஞானத்தையும் நினைவு செய்வதால் துரு நீங்கும். वरदान. चेहरे द्वारा सर्वश्रेष्ठ प्राप्तियों का अनुभव कराने वाले सर्व प्राप्ति संपन्न भव. வரதானம். முகத்தின் மூலமாக சர்வ பிராப்திகளை அனுபவம் செய்விக்கக்கூடிய, செய்ய வைக்கக்கூடிய சர்வ பிராப்தி நிறைந்தவர் ஆகுக. சர்வ பிராப்தி நிறைந்தவர் ஆகுக. संगम युग पर आप ब्राह्मण आत्माओं को वरदान के सर्व प्राप्ति संपन्न भव. சங்கம யுகத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கான வரதானம் சர்வ பிராப்தி சம்பன்ன பவ. சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்களுக்கான வரதானம் சர்வ பிராப்தி நிறைந்தவர் ஆகுக. ஐசி வரதானி ஆத்மாக்கோ மெகனத் நகி கர்ணி படுத்தி. அப்படிப்பட்ட வரம் பெற்ற ஆத்மாக்கள் சிரமப்பட வேண்டியதே இல்லை. எல்லா பிராப்தியும் நிறைஞ்சவர் ஆகுங்கன்னு வரம் பெற்ற ஆத்மாவுக்கு மெகனத்து கஷ்டம் என்பதே இல்லை, கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. உனக்கு சகரேக்கு சமக் பதாத்தீகே. யாருக்கு இந்த வரம் கிடைச்சிருக்குது சர்வ பிராப்தி சம்பன்ன பவ, அவங்களுடைய முகம் கூறுகிறது, முகத்தின் ஜொலிப்பு கூறுகிறது. இன்ஹோனே குச்சு பாயாகே, இவங்க எதையோ அடைந்திருக்கிறார்கள். ஏக பிராப்தி ஸ்வரூப ஆத்மாயேகே, இவங்க பிராப்தி வடிவமான ஆத்மாக்கள், பிராப்தியே உருவமான ஆத்மாக்கள். கோய் கோய் बच्चों के चेहरे को देख लोग कहते हैं. சில குழந்தைகளினுடைய முகத்தினை பார்த்து மக்கள் கூறுகிறார்கள், ஊஞ்சி மஞ்சில்கே, இவங்கள மாதிரிலாம் நம்மளால ஆக முடியாது, இவங்க ரொம்ப உசந்த லட்சியத்தில் இருக்கிறாங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, உயர்ந்த லட்சியத்தில் இருக்கிறாங்க. இன்னொன்று தியாக பகுத்து ஊஞ்சா கியாகே, இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய தியாகம் பண்ணவங்க. சிலரை பார்த்தா அவங்க பிராப்தி தெரியறதுக்கு பதிலாக அவங்களுடைய தியாகம் தெரியுது அப்படின்றார். தியாக திக்காய் தேத்தாகே லேக்கின் பாக்கிய நகி, தியாகம் தெரியுது இவங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குதுங்கிறது அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அவங்க குற்றமா நம்ம குற்றமா? நாம் அதை எதை நினைக்கிறோமோ அது நம்ம முகத்தில் தெரியும். நான் அதை விட்டனே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் அவங்க முகத்தை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஐயோ இங்கே போனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் போல் இருக்குது, விட்டுறணும் போல் இருக்குது. அதுக்கு மேலே என்ன பாட்டு பாடணும், நான் அதை அடைஞ்சேனே இதை அடைஞ்சேனேன்னு பாட்டு பாடுங்க.
பாக்கியம் தெரியும். ஜப் சர்வ பிராப்தியோं के नशे में रह अपने பாக்கிய திகாவோ. எப்போ சர்வ பிராப்திகளின் போதையிலிருந்து தன் பாக்கியத்தை வெளிப்படுத்துவீர்களோ அப்பொழுது சகஜமாகவே ஆக்கர்ஷிக்கப்பட்டு வருவார்கள். எப்பொழுது சர்வ பிராப்திகளின் போதையிலிருந்து தனது பாக்கியத்தை வெளிப்படுத்துவீர்களோ, முகத்தின் மூலமா உங்க பாக்கியத்தை எப்ப வெளிப்படுத்துவீங்களோ அப்போ சகஜமாகவே ஆக்கர்ஷிக்கப்பட்டு வருவார்கள். நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நம்ம முகத்துல பாக்கியத்துக்கு பதிலாக தியாகம் தெரியுது. ஆனா பாபா சொல்றாரு இன்னைக்கு இல்லை, உங்க பாக்கியம் உங்க முகத்துல தெரியட்டும், அப்ப எல்லாரும் கவர்ச்சிக்கப்பட்டு வருவார்கள். ஸ்லோகன் जहाँ उमंग उत्साह और एकमत का संगठन है वहाँ सफलता समाई हुई है. ஸ்லோகன் எங்கே ஊக்கம் உற்சாகம் ஒத்த கருத்துடைய பரிவாரம் இருக்கிறதோ அங்கே, எங்கே ஊக்க உற்சாகமும் ஒத்த கருத்துடைய பரிவாரமும் இருக்கிறதோ, ஊக்க உற்சாகம் ஒத்த கருத்து பரிவாரத்தில் இருக்கிறதோ அங்கே வெற்றி நிறைந்து இருக்கிறது. அங்கே வெற்றி நிறைந்து இருக்கிறது. பாபா சொல்றாங்க இன்னைக்கு இனிமையான குழந்தைகளே, டீச்சர் விதேகி, டீச்சருக்கு சரீரம் கிடையாது. ஆகவே நினைவு செய்வதற்கான உழைப்பு செய்ய வேண்டும். ஆகவே அந்த டீச்சரை, தேகமில்லாத டீச்சர், அவரை நினைக்கிறதுக்கு உழைப்பு செய்யணும். நினைவு செய்து செய்து பரீட்சை முடிந்துவிடும். பாபா நினைக்க நினைக்க பரீட்சை எல்லாம் முடிஞ்சிடும். அப்பொழுது வீட்டுக்கு போயிடலாம். குழந்தைங்களுக்கு நினைவில் இருக்கிறதுக்கான உழைப்பு செய்ய வேண்டும். மற்றபடி எதில் ஏமாந்துடக்கூடாது ஒருபோதும். நான் ஆத்மாவினுடைய காட்சி பார்த்தேன், பிரகாசத்தை பார்த்தேன், இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. சாட்சாத்காரம் பார்ப்பதாலேயோ பாபாவின் திருஷ்டி படுவதாலேயோ எந்த பாவமும் அழியாது, முக்தி கிடைக்காது. மேலும் தான் ஏமாற்றத்தில் போய்விடுவார்கள். நினைவுக்கான உழைப்பு செய்யுங்கள். உழைப்பால் தான் கர்மாதீத நிலை ஏற்படும். பாபா திருஷ்டி கொடுப்பார் தூய்மையாகிவிடலாம் என்பது கிடையாது. உழைப்பு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.